திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுகவை கடுமையாக தாக்கி பேசினார் மோடி. அவரது குற்றச்சாட்டுகளுக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்தார். இல்லைங்க, இப்ப பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க. அவங்க அதுக்கு கிட்டத்தட்ட கால்வாசி தான் பணம் ஒதுக்கீடு செய்யறாங்க. முக்கால் அளவு பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க குடிக்கிற அந்த 70,000 ரூபாய் வச்சு நம்ம எந்த வீட்டையும் கட்ட முடியாது. மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது, ஆனா அத பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்தில இருந்து வரக்கூடிய எம்பிஸ் அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க ஏன் இதுக்கு முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களே கேக்குறாங்க. அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியுது. ஒரு கட்சியே தமிழ்நாட்டுல இருக்காரு, அந்த இடத்துல பாஜக இத சொன்னவங்க நிறைய பேர் நானும் பார்த்திருக்கேன். அவங்களும் காணாம போயிருக்காங்க. ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு. பொறுத்தவரை அது நீண்ட நாள திமுகவுடைய கோரிக்கை அப்படின்னு நீங்க கிளைம் பண்றீங்க. பட் அதையும் பிஜேபி எங்களோட நாங்க தான் கொண்டு வந்துட்டோம் கிளைம் பண்றாங்க. இல்லைங்க, பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுதுல இருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை திராவிட முன்னேற்ற கழகம் நானும் பாராளுமன்றத்துல எழுதி இருக்கிறோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். தொடர் அது மட்டும் இல்லாம நிலம் அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்காக இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இப்பொழுது பட்ஜெட்ல அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்கான தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று செய்திருக்கிறது. அதையும் இன்னைக்கு யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு போட்டிருக்காங்க. இதுல சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு. அவரை நேரடியாக பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மகாபலிபுரத்துல 2 பேரும் வாக்கிங் போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை எதிரி நாடுன்னு யாரும் வரைக்கும் அறிவிக்கல.